ஹீரோவை லேசாக டச் பண்ணாலும் ஷூட்டிங் பேக்கப் பண்ணிடுவாங்க, எல்லாம் அவனை தூக்குண்டுருவாங்க. இப்படி தான் இருந்துச்சு சினிமா. நீங்கள் அடிங்கண்ணே, ஃபைட்டர்ஸ்லாம் வாங்கிக்குவாங்கண்ணே, ஆனால் அவங்க அடிக்க மாட்டாங்கண்ணே அவங்கள. என்னடா அது 3 படத்துலேயே எம்ஜிஆருக்கு அடுத்து இவர் தான் பெண்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்காருன்னு வந்துட்டாரே, அப்போ அடுத்து சிஎம்முக்கு ட்ரை பண்ணுவாரோ? அந்த காலத்து உள்ள வசதி வாய்ப்புகள், அதுக்கு கஸ்தூர் ராஜா என்ன பண்ண முடியுமோ, இந்த காலத்தில் இருக்கிற வசதி வாய்ப்புகளுக்கு அதை விட 10 மடங்கு தனுஷ் பண்ண முடியும். ஆனால் ஃபேஸ்புக்குங்கிறது ஒவ்வொரு தனி மனிதன் கையிலையும் ஒரு பத்திரிக்கை இருக்கிற மாதிரி அவ்வளவு சக்தி வாய்ந்த விஷயம் இது. பெரிய ஆர்டிஸ்ட்டு, இவங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, இந்த மாதிரி பாரபட்சமே இல்லை. யாராக இருந்தாலும் சரி, எல்லோரும் ஒன்று, அவங்கள மதிக்கணும். அது உணர்வு உள்ளாது. இப்போ கிரீடம் பண்ணும்போது ஏழ்மையில் பிறந்து வளர்ந்ததுனால என்னுடைய தொழில் நான் முன்னேறணும், அதுவே என்னுடைய முழு நேர குறிக்கோளாக இருந்ததுனால எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. வணக்கம் சார். இப்போது ராஜ்கிரண் அப்படின்னு சொன்னாவே இப்போ உள்ள ரசிகர்களுக்கு வந்து ஒரு ஜென்டிலான ஒரு தாத்தா அப்பா கேரக்டரில் நடிக்கிற ஒரு பெரியவர் அப்படின்னும். ஆனால் எங்களோட வயசில், சின்ன வயசில் நாங்கள் பார்த்த ராஜ்கிரண் எப்படின்னா, அப்படி ஒரு வில்லன் வந்தால் அசால்ட்டாக தூக்கி ஒரே உடையில் உடைக்கிறது, அடுத்து ஒரு சாப்பிடும்போது எலும்பை கடைசி இது வரைக்கும் நொறுக்கி கடிக்கிறது அப்படின்ட்டு ஒரு முரட்டுத்தனமான ராஜ்கிரண். அந்த கேரக்டரைசேஷன் வந்து ஒரு 4-5 படங்களில் தொடர்ந்து இருந்தது. அது வந்து எப்படி உருவாச்சு சார்? பொதுவாக இந்த சினிமா துறை நான் விரும்பி வந்ததில்லை. நான் காவல்துறை அதிகாரியாகணும்னு ஆசைப்பட்டேன். குடும்ப வறுமை, படிக்க முடியலை, ஆக முடியலை. இந்த சினிமாவுக்கு எனக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்லை. சினிமாவுக்கு வரணுங்கிற எண்ணமே இல்லை. சினிமாவுக்கு வந்தாச்சு. இறைவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு அணுவும் அசையாதுங்கிற இறை நம்பிக்கை உள்ளவன் நான். அப்போது இறைவன் இந்த துறையில் என்ன வச்சுருக்காருன்னா, அதுக்கு நியாயப்படுத்துகிற மாதிரி நான் நடக்கணும்னு முடிவு பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்போ அதுக்கு நியாயப்படுத்துறதுங்கிறது நான் என்ன, சினிமா மூலமாக, ஏன்னா இது சினிமாங்கிறது மிக சக்தி வாய்ந்த ஊடகம். இந்த ஊடகத்தின் மூலமாக சமூக பிரச்சனையோட சில கருத்துக்களை சொல்லணும், இதுதான் என்னுடைய குறிக்கோளாக இருந்தது. அப்போது நான் இப்படி நடிக்கணும் அப்படி நடிக்கணுங்கிற எண்ணம்லாம் இல்லை. ஒரு கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அதுக்கு அந்த கேரக்டரை எப்படி உருவாக்கணும், அதுதான் என்னுடைய வழிமுறை. அப்போ இந்த முதல் படத்துலேருந்து இந்த மாதிரியான ஒரு அதுதான். இப்போ ராசாவின் மனசில் குடிகாரனுக்கு குடும்பத்தை தெரியாது, இதுதான் மெசேஜ். அவன் மனசுக்குள்ள 1000 ஆசை இருக்கலாம், என்ன இருக்கலாம், பாசம் இருக்கலாம். ஆனால் அவன் குடியினால், அவன் குடிகாரங்கிறதுனால தானே அந்த முறை பொண்ணு வேணான்னு மறுத்தா. அதனால தானே அவங்களுக்குள்ள பிரச்சனை போயிட்டே இருந்துச்சு. இவன் நல்ல மனசு தெரிஞ்சுதா? தெரியலை. ஆக குடி தப்பு, குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக எடுத்த படம். ஸோ அந்த படத்தின் கதைக்கு இப்படி ஒரு கதாபாத்திரத்தை தான் அமைக்கணும். குடிக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வர்ற படத்துக்கு என்னுடைய அறிமுகத்திலேயே ஒரு முழு சாராய பாட்டில் அடிக்கிறான், கட்டன்னு அடிக்கிறான்னு தான் வைக்கணும். ஏன்னா அது மனசில் பதிஞ்சால் தான் குடிக்கக்கூடாது, அது தப்புன்னு மக்களுக்கு போய் சேரும். அதுக்காக. ஸோ அது மாதிரி என்னுடைய கதைகள், நான் செலக்ட் பண்ணுற கதைகள் பூரா ஒவ்வொரு கதையிலையும், ஏன்னா நான் இப்போ ஹீரோவாகி 27 வருஷம் ஆச்சு. 22 படம் முடிச்சிருக்கேன். பவர் பாண்டி 23வது படம். அவ்வளோதான். என்ன காரணம்னா, என்ன சமூக பிரச்சனையோட என்ன விஷயம் சொல்ல போகிறோம் அதை தான் நான் பார்க்குறேன். அதை பார்க்கும் பொழுது அதை சொல்கிறதுக்கு அந்த கதாபாத்திரத்தை எப்படி உருவாக்கணும் அதை நான் உள்வாங்கிக்கிறேன். அதுக்கு தான் அந்த மாதிரி நடிக்கிறேன். அதுவும் எங்களுக்கு இதில் ரொம்ப ஆர்வம்னா, அந்த மெயினாக அந்த உடைக்கிற அந்த ஃபைட்டு வந்து எப்படி நீங்கள் அதை யோசிச்சிங்களா இல்லை ஸ்டண்ட்டு? அது என்னென்னா, ராசா சண்டை காட்சிகளை பொறுத்த வரைக்கும் ராசாவின் மனசிலைக்கு முன்னாடி, ராசாவின் மனைக்கு பின்னாடின்னு பிரிச்சுக்கலாம். அதாவது ராசாவின் மனசிலைக்கு முன்னாடி வரைக்கும் சண்டை கலைஞர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள ஹீரோக்கள் அடிப்பாங்க. ஏன்னா அந்த கால்குலேஷன் மிஸ் ஆகி அடிபடும், அவங்க வாங்கிக்கணும்.
ஹீரோவை லேசாக டச் பண்ணாலும் ஷூட்டிங் பேக்கப் பண்ணிடுவாங்க, எல்லாம் அவனை தூக்குண்டுருவாங்க. இப்படி தான் இருந்துச்சு சினிமா. நம்ம வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்த உடனே ப்ரொடியூசராக வரல, அதுக்கு முன்னாடி டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்து பல விஷயங்கள் சினிமாவில் தெரிஞ்சு பார்த்து அறிஞ்சு தான் வந்திருக்கோம். அப்போது சண்டை கலைஞர்கள் உயிரை பணையம் வச்சு நடிக்கிறாங்க. லேசான விஷயம் இல்லை. அவங்களுக்கு கிடைக்கிற கூலி கம்மி, உழைப்பு அதிகம், கூலி கம்மி. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு தொழிலில் சுயமரியாதையாக இருக்கணும்னு அதுவும் இல்லை. அப்போ நான் என்ன ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்தேன்னா, இந்த மாதிரி இல்லை, ஹீரோவாக இருந்தாலும் சரி, சண்டை கலைஞராக இருந்தாலும் சரி, யாரோவாக இருந்தாலும் சரி, கான்டாக்ட்னா கான்டாக்ட் பண்ணணும். ஆமாம், அதாவது தாங்கிக் கொள்கிற முடிகிற அளவுக்கு அப்படி பண்ணணும். அப்படி பண்ணால் இயல்பாக இருக்கும். சண்டை காட்சி வந்து என்னோட விருப்பம். இப்போ அதுக்கு சண்டை காட்சிகள் அமைச்சவர் ராம்போ ராஜ்குமார் மாஸ்டர். ஸோ அவர்கிட்ட இதை சொன்னோன்னே, அண்ணே எப்படிண்ணே, என்ன நீங்கள் அடிங்கண்ணே, ஃபைட்டர்ஸ்லாம் வாங்கிக்குவாங்கண்ணே, ஆனால் அவங்க அடிக்க மாட்டாங்கண்ணே உங்களை இருந்துச்சு. நான் சொன்னேன் அடிக்கணும், என்னை அடிக்கணும், அப்போ தான் நான் அடிப்பேன் அப்படின்ட்டு வற்புறுத்தி பண்ணோம். ஸோ அந்த ஸ்டைல் வந்ததுக்கப்புறம் அவர் புதுசாக பேசப்பட்டது ரொம்ப யதார்த்தமாக இருக்குது, இயல்பாக இருக்குதுன்னு ஒரு பேர் வந்தது நமக்கு ஃபைட்டில். ரெண்டாவது, ஒரு உடல் வலு உள்ளவன், சண்டை தெரிஞ்சவன் ஒருத்தனை ஒரு பஞ்சு கொடுத்தா போதும், அவன் க்ளோஸு, அதுக்கு மேலே எழுந்திக்க முடியாது. சும்மா சினிமாவில் காட்டுற மாதிரி ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் அடிச்சுக்கிட்டே இதெல்லாம் சினிமாவில் தான் சாத்தியமே தான். நிஜ வாழ்க்கையில் உடல் வலு சண்டை தெரியும்னா ஒரு பஞ்சு தான், அதுக்கு மேலே அவன் எழுந்திக்க மாட்டான். இதான் உண்மை. அதை படத்தில் வச்சோம். அதான் இன்றைக்கும் அந்த ஸ்டைல் வந்து எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குது. ஈவன் இப்போ புதுசாக அவங்கள பார்க்குறவங்க கூட, இந்த தலைமுறையினர் கூட எப்படின்னா, இப்போ நீங்கள் சண்டைக்கோழியில் அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி அப்படி இறங்கி ராய் அப்படின்ட்டு வந்து அடிக்கிறதாகட்டும், ரஜினி முருகன் ஃபுல்லாகவே ஒரு காமெடி படம் இருந்தாலும் லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் உங்களுக்கு வர அந்த ஃபைட் சீன் ஆகட்டும், தியேட்டரே அப்படி விசில் அடித்து என்ஜாய் பண்ணுது. ஒரு பக்கம் ஹீரோ சண்டை போட்டாலும் நீங்கள் வந்தோடனே ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குது. அந்த ஆக்ஷன் ஹீரோ இமேஜை வந்து நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? அதை நீங்கள் ரசிக்கிறீங்களா சார்? இல்லை, எனக்கு சினிமாவில் பெரிய ஈடுபாடோ அது இது ஒன்றும் கிடையாது. அதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். இறைவனுங்க உட்கார வச்சுருக்கான், என் கடமையை ஒழுங்காக செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நான் எதையும் நான் ரசிக்கிறேன் போகிறேன்னு இல்லை. அந்த கதைக்கு, அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குறோம், அவ்வளோதான். அப்போது அந்த கதாபாத்திரம்னா நீங்கள் தனியாக உங்களுக்குன்னு ஒரு இமேஜ் அந்த மாதிரி எதையும் கவனிச்சிக்கல? அது எதுவும் வச்சுக்கல. சரி, ஓகே. இப்போது ஆக்ஷன் பற்றி பேசிட்டோம், அடுத்தது லவ்வுக்கு வருவோம். இப்போது ராஜ்கிரண் சார் வந்து இளமையாக ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருந்த காலங்கள்லையுமே ஆக்ஷனில் ராவாக இருந்தீங்க. லவ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு முரட்டு ஹீரோ தான். ஒரு ஆசைப்பட்டு எதுவும் வாங்கி கொடுத்தா கூட அப்படி வச்சுட்டு ஹீரோயின் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கிறவர் தான். அதிகம் பேசாதவர், டூயட் சாங்ஸ்லாம் பெருசாக இருந்ததில்லை உங்கள் படத்தில். அது வந்து நீங்கள் கேரக்டருக்காக அதை பண்ணீங்களா, இல்லை பர்சனலாக உங்களுக்கு அந்த மாதிரி காட்சிகளில் ரசிக்க விருப்பம் இல்லை? என்னுடைய பர்சனல் விஷயங்களை நான் தொழிலில் மிக்ஸ் பண்ணுறதில்லை. சரி, அந்த கதைக்கு என்ன கேட்குது, அந்த கதாபாத்திரத்துக்கு எப்படி இருக்கணும், அதைத்தான் பின்பற்றுறேன். எனக்கு பர்சனல் மேட்டர்ஸ் சினிமாவில் வராது. எல்லாமே அந்த கதாபாத்திரத்துக்காக தான். அதான் கடைசி வரைக்குமே அந்த காதல் காட்சி இதெல்லாம் வந்து அந்த மாதிரி தான் வந்தது. சரிங்க சார். இப்போது அடுத்து வரிசையாக பெரிய பெரிய ஹிட்ஸ், என் ராசாவின் மனசிலையில் ஆரம்பித்து அரண்மனை கிளி, அடுத்தடுத்த ஹிட்ஸு. அதுக்கு அடுத்ததாக மாணிக்கம், பாசமுள்ள பாண்டியரே அப்படின்னு வந்துட்டு ஒரு பெரிய கேப்பு, நீண்ட இடைவேளை. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா பத்திரிக்கையில் என்னென்னமோலாம் கூட செய்திகள் வந்தது. இப்போது இளைஞர்களுக்கும் வெற்றி தோல்விலாம் சினிமாவில் வரும். இப்போ நீங்கள் அதை எப்படி தாண்டி வந்தீங்க சார்? அதாவது எதனால் இந்த தொய்வு ஏற்பட்டதுங்கிற காரணத்தை கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ காரணம் தெரிஞ்சப்போ, ஓ இதுதான் காரணமா, இதை மீறி தாண்டி போகணும், ஜெயிக்கணும், அந்த உத்வேகம். எனக்கு ஒரே விஷயந்தான், நான் இறைவனுக்கு பயந்து நடக்கிறவன், என்கிட்ட சத்தியம் இருக்குது, நான் போய்கிட்டே இருப்பேன். ஸோ இப்போது காய்ச்ச மரம் கல்லடி படும்னு சொல்லுவாங்க. அப்படி தொடர்ந்து 3 ஹிட்டு, என் ராசாவின் மனசில், அரண்மனை கிளி, எல்லாமே என் ராசா தான்,
தொடர்ந்து 3 சில்வர் ஜூப்ளி கொடுத்த ஹீரோ குறிப்பிட்டு சொல்லலாம் என்ன. ஏன்னா வெறும் ஹீரோவை மட்டும் நடிச்சுப்பான்ல. நானே முதல் படத்தில் ராசாயன் மனசில் எல்லா 3 படமுமே நானே ப்ரொடியூசர், டைரக்டர், ரைட்டர், டிஸ்ட்ரிபியூட்டர், இப்படி வேர்ல்டில் யாரும் இல்லைன்னு சொல்லலாம். ஸோ இறை அருளால் அவ்வளவு பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நமக்கு இதுதான் இல்லை, நம்ம ஒரு ரூட் கரெக்டாக போயிட்டுருக்கோம். அப்படி வரும்பொழுது எவ்வளவு போட்டி பொறாமைகள் வரும். அது சினிமா துறைன்னு மட்டும் இல்லை, எந்த துறையாக இருந்தாலும் ஒருத்தன் பளிச்சுன்னு எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி ஒரு நைட்டில் வந்து வெளியே நிற்கிறான்னா எப்படி இருக்கும்? வரும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க அமுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ செய்வாங்க. அதில் நான் பதட்டப்படல, இதுதான் விஷயம்னு புரிஞ்சுக்கிட்டு அதை ஓவர்டேக் பண்ணி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. எல்லாத்தையும் சால்வ் பண்ணி ஓவர்டேக் பண்ணி இறை அருளால் இப்போ வந்துக்கிட்டு இருக்கேன். அப்போது அந்த தடை அப்படின்றது போட்டி பொறாமையா இல்லை படம் சார்ந்த, திரைப்படம் சார்ந்த தடையா? அந்த அதான் வளர்ச்சிங்கிறது, இது சினிமா துறையிலும் அதை பொறுத்து கொள்ள முடியாதவங்க இருப்பாங்க. அரசியலையும் என்னை பார்த்து பயந்தவங்க இருப்பாங்க. எனக்கு அரசியலுங்கிறத சுத்தமாக அன்னைக்கும் பிடிக்காது, இன்றைக்கும் பிடிக்காது. அரசியல்வாதிகளுக்கு என்ன பயம்னா 3 படம். அப்போது பத்திரிகைகள், ஊடகங்கள் எல்லாம் பேசுனது என்னென்னா, எம்ஜிஆர் ஐயாவுக்கு அடுத்தது பெண்கள் ஆடியன்ஸ் அதிகமாக வச்சுருக்கிறவர் ராஜ்கிரண் அப்படின்னு. ஸோ இப்படி செய்தி பரவலாக வரும்பொழுது அரசியல்வாதிகள் என்ன யோசிப்பாங்க, என்னடா அது 3 படத்துலேயே எம்ஜிஆருக்கு அடுத்து இவர் தான் பெண்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்காருன்னு வந்துட்டாரே, அப்போ அடுத்து சிஎம்முக்கு ட்ரை பண்ணுவாரோ, அதுவும் அந்த காலகட்டத்தில் வந்து அடுத்த சிஎம் அப்படின்னு யோசிப்பாங்க. அப்படி யோசித்த அரசியல்வாதிகள் சில பிரச்சனைகளை எனக்கு உருவாக்குனாங்க. நான் கண்டும் காணாத மாதிரி அந்த பிரச்சனைகளை, நீங்கள் அப்படி போய்கிட்டுருக்கீங்க, நான் இப்படி ரூட்டில் போகிறேன், நான் உங்கள் ரூட்டில் நான் வரல, நான் பாட்டில் போய்கிட்டுருக்கேன், புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து நான் ஒர்க் அவுட் பண்ணி வர வேண்டியது இருந்தது, அவ்வளோதான். அதனால தான் அந்த சின்ன தொய்வு. அதான் திரும்ப வந்ததுக்கப்புறமும் அது வந்து சாதாரண வரவா இல்லை, வந்த படங்கள் எல்லாமே வந்து அழுத்தம். அதுவும் நீங்கள் இப்போது 22 படங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போது ஒரு சாதாரண ரசிகராக இருந்து பார்க்கும்போது இப்போ உள்ளவங்கள்ட்ட கேட்டோன்னா, ராஜ்கிரண் சாரா எப்படியும் ஒரு 50-100 படம் நடிச்சிருப்பாரு அப்படின்னு தான் நினைப்பாங்க. அது எப்படி சார் ரொம்ப சூஸ் பண்ணி? காரணம் என்னென்னா, அதான் நான் ரொம்ப தேர்ந்தெடுத்து நடிக்கிறது தான் காரணம். அந்த முதல் 3 படங்கள் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கம்பெனியில் எடுத்த படங்கள், முதல் 3 படங்களும் அது அதோடைய ரீச் எந்த அளவு இருக்குன்னா, என்ன சராசரியாக ஒரு சினிமா நடிகனாக பார்த்து ஹாய் ரே நடிகன் போகிறான் ஹாய் அப்படிலாம் இல்லாமல், நம்ம குடும்பத்தில் இருக்கிறாங்க, நம்ம மாமன், நம்ம சித்தப்பா, நம்ம பெரியப்பா, நம்ம அண்ணன், நம்ம தம்பி அப்படின்னு பார்க்குற அளவுக்கு நான் கொடுத்த 3 படங்களும் குக்கிராமம் வரைக்கும் போய் ரீச் ஆகிடுச்சு. அதுதான் நான் 100 படம் பண்ண பேரையும் புகழையும் இறைவனர்களால் எனக்கு கொடுத்தது. இப்போது கரண்ட்டுக்கு வருவோம். அதாவது பவர் பாண்டி பேரே வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது. பேருக்கு ஏற்ற மாதிரி பவர் பாண்டி வந்து பவர்ஃபுல்லானவரா இல்லை சென்டிமெண்ட் ஆனவரா? ஏன்னா 2 முகங்களும் உங்களுக்கு இருக்குது, 2மே வந்து மக்கள் மனசில் பதிஞ்ச முகங்கள். அதாவது எல்லா மனிதனுக்குள்ளேயும் பவரும் இருக்குது, சென்டிமெண்ட்டும் இருக்குது. 2 இல்லாதவங்க யாருமே கிடையாது. எல்லாருக்குள்ளே எல்லாம் இருக்குது. இது ஒரு யதார்த்தமான விஷயம். அந்த பவரும் இருக்கும், சென்டிமெண்ட்டும் இருக்கும், எல்லா மனுஷனுக்கும் இருக்கிற மாதிரி. படத்துலையும் 2ம் கலந்து தான் இருக்குது. சரிங்க சார். இப்போது அப்பா கஸ்தூரி ராஜாவுடைய முதல் ஹீரோவும் நீங்கள் தான், பையன் தனுஷுடைய முதல் ஹீரோவும் நீங்கள் தான். இப்போது அப்பாவோட டைரெக்ஷன் பிடிச்சதா, பையனோட டைரெக்ஷன் பிடிச்சதா? ரெண்டும் முடிச்சது. அந்த கதைக்கு அந்த காலகட்டத்துக்கு, ஸோ இப்போ கிட்டத்தட்ட 27 வருஷம் ஆச்சு. அந்த காலகட்டத்துக்கு சென்டிமெண்ட்டுன்னா அழ வச்சிடணும் ஆடியன்ஸை, அழுதுட்டு தான் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற அழுத்தம் தேவைப்பட்டது அந்த காலகட்டத்துக்கு. அதை கஸ்தூரி ராஜா கரெக்டாக கொடுத்தாரு.
இப்போ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு அப்படி ரொம்ப அளவுலாம் வைக்க வேண்டியதில்லை. சென்டிமெண்ட் அப்படி தூவி விட்டா போதும், அவங்க பிடிச்சிக்குவாங்க. ஆடியன்ஸ் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காங்க இப்போ. அதை ஃபாலோ பண்ணியிருக்காரு இயக்குனர் தனுஷ். ஸோ 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க இல்லை. அந்த காலத்து உள்ள வசதி வாய்ப்புகள் அதுக்கு கஸ்தூர் ராஜா என்ன பண்ண முடியுமோ, இந்த காலத்தில் இருக்கிற வசதி வாய்ப்புகளுக்கு அதை விட 10 மடங்குக்கு தனுஷ் பண்ண முடியும். ஆனால் 100 மடங்கு பண்ணியிருக்காரு. அதாவது புலி 8 அடி பாய்ஞ்சா குட்டி 16 அடி பாயும்பாங்கள்ல, இவர் புலி 8 அடி பாய்ஞ்சா குட்டி 160 அடி பாய்ஞ்சிருக்கு. இப்போது தனுஷுமே டைரக்ட் பண்ணணும் அப்படின்னோடனே உங்களை தேர்ந்தெடுத்ததுக்கு உங்களுக்கு பர்சனலாக ரொம்ப உறவு இருக்குதா? என்ன காரணமாக இருந்திருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க முதல் சாய்ஸாக? ஏன்னா ஒரு பெரிய நடிகர் வந்து டைரக்டராக போகிறாரு, பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும், எடுத்தோடனே உங்களை தான் வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு. அது என்னுடைய பாக்கியம்னு தான் நான் நினைக்கிறேன். இறை அருளால் என்னுடைய பாக்கியம். ஏன்னா அவர் பத்திரிகை பேட்டிகளில் ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அது அவருடைய பெருந்தன்மையை தான் காட்டுது. அவர் சொல்லியிருக்கிற அளவுக்கு நான் எதையும் செஞ்சிடல. ஆனால் அவருடைய பெருந்தன்மை, அவர் என் மேலே வச்சுருக்கிற பாசம், அதுதான் காட்டுது. அதுக்காக அவர் பண்ணியிருக்காரு. ஆனால் ஒன்று சொல்லணும், அவர் சொன்னது எல்லாமே உண்மை தான் சார். நீங்கள் வந்து அதை மறுக்கிறீங்க பெருந்தன்மையாக, பட் ஆனால் அது எல்லாமே உண்மை. சரிங்க சார். இப்போது இயக்குனர் தனுஷ் அப்படின்னு நீங்களே சொன்னீங்க. ஒரு நடிகராக அவரை பற்றி வந்து கேட்கவே வேண்டியதில்லை. தேசிய விருது வாங்கிட்டார், உலகத்துக்கே தெரியும் அவர் வந்து எப்படி ஒரு நடிகர்னு. இயக்குனராக இப்போ முதல் படம் அவருக்கு, நீங்கள் ஒரு சீனியர் இயக்குனர், அவரை எப்படி எவாலுவேட் பண்ணுறீங்க? அதாவது எனக்கு பிரமிப்பாக இருக்குது அவருடைய இயக்கம். என்னென்னா, சினிமாவில் திட்டமிடலுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நிறைய பேர் சினிமாவில் தோக்கிறதுக்கு காரணம் சரியான திட்டமிடல் இல்லாது தான். தனுஷ்கிட்ட அந்த திட்டமிடல் இருக்குது. அந்த நேர்த்தியாக ஒரு விஷயத்தை நேர்த்தியாக பண்ணணுங்கிறோம்ல, அந்த நேர்த்தி இருக்குது, ஈடுபாடு இருக்குது. அந்த ஈடுபாடு இருந்தால் தான் அந்த நேர்த்தி வரும். அந்த ஈடுபாடும் அதுக்குரிய உழைப்பும் இருக்கிறதுனால அந்த நேர்த்தி வருது. அதாவது அவர் ஸ்பாட்டில் வேலை செஞ்ச விதங்களெல்லாம் சொல்லணும்னா அது 2 மணி நேரம் ஆகும். அவ்வளோ விஷயங்கள் என்னை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. அப்படி பண்ணியிருக்காரு. ஹெட்ஸ் ஆஃப் டு ஹிம். அவ்வளோதான். சரிங்க சார். இப்போது படத்தில் ட்ரெய்லர் பார்த்தோம். ட்ரெய்லர் வந்து எல்லாருமே பார்த்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வரப்போகுது படமும். இப்போது ரேவதி மேடம், நீங்கள் ஏற்கனவே வந்து தலைமுறை படத்தில் வந்து நடிச்சிருக்கீங்க ஒன்றா. இப்போது ரொம்ப நாள் கழித்து அவங்களோட திரும்ப சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. அவங்க உங்களுக்கு ஜோடியா இல்லையா அப்படின்றத பற்றிலாம் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதை பற்றி ஏதாவது, இல்லை அவங்களோட நடித்ததை பற்றி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுங்க? அதாவது தமிழ் சினிமாவில் இப்போ என்னுடைய காலகட்டத்தில் வந்த ஒரு சில பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸில் அவங்க ஒரு ஆள். அதாவது தலைமுறை படத்துலையும் சரி, இந்த படத்துலையும் சரி, நான் அவங்க கூட நடிக்கும்போது பயந்துக்கிட்டு தான் நடித்தேன். ஏன்னா இவங்க விட்டா ஓவர் டைப் பண்ணிடுவாங்க, கொஞ்சம் நம்ம விட்டா தூக்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி டெடிக்கேட்டட், அந்த மாதிரி கேரக்டர் அவங்க. அதுலேயும் அப்படி பயந்துக்கிட்டு இருந்தேன், இந்த படத்துலேயும் அப்படி பயந்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ நான் படம் பூரா வந்திருக்கேன், அவங்க சும்மா கொஞ்சம் தான் போர்ஷன் வந்திருக்காங்க, அவங்க அடிச்சுட்டு போயிடுவாங்க பாருங்கள். அப்படி பண்ணியிருக்காங்க. இப்போது ஒரு நாளில் திரும்ப நடிச்சதுன்றது ஒரு சந்தோஷமான, ரொம்ப சந்தோஷமான விஷயம். எப்பயுமே ராஜ்கிரண் சாரை வந்து நாங்கள் வேஷ்டி சட்டையில் ஒரு கம்பீரமாக பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீன்ஸு ஜர்க்கின்லாம் போட்டு ஒரு மாடர்னான இதாக இருக்குது. உங்களுக்கு அது பிடிச்சதா பர்சனலாக, இல்லை நீங்கள் வேஷ்டி சட்டை தான் தொடர்ந்து விரும்புறீங்களா? இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. அதான் ஆரம்பத்தில் சொன்னல, கதை என்ன கேட்குதோ அது. கதை கேட்குதுன்னா கோவணம் கட்டிட்டு கூட நடிக்க தயார்னா, இந்த கதை அதான் கேட்குதுன்னா ஓகே செய்வோம், அவ்வளோதான்.
அந்த லுக்கை வந்து ஸ்டில்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஆமா. உங்களுக்கு பிடிச்சதா உங்களோட அந்த லுக்? ஏன்னா நாங்கள்லாம் அதை என்ஜாய் பண்ணுவோம். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிக்காம இருக்குமா? கண்டிப்பாக சார். இப்போது அடுத்து வந்து ட்ரெய்லரை பார்க்கும்போது ஏற்கனவே மஞ்சப்பை நீங்கள் நடித்து வந்து ஒரு பெரிய வெற்றி பெற்ற படம். எல்லாருமே பார்த்துட்டு அவங்களோட அப்பா அவங்களோட தாத்தான்ற மாதிரி ஃபீல் பண்ணி பார்த்த ஒரு படம். நம்ம பவர் பாண்டி ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு மாடர்னான மஞ்சப்பையா அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு சின்ன சந்தேகம் வருது. அது எப்படி அந்த மாதிரி சம்மந்தம் இல்லை. சம்மந்தம்? மஞ்சப்பை என்டர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் திஸ். இது வேற. பொதுவாக என்ன விஷயம்னா, ஒரு 50 வயசு 60 வயசுக்கு மேலே ஆயிட்டாலே நம்ம சமூகத்தில் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீ சும்மா உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டு ஒதுக்கி 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 வச்சிடுறாங்க. இது நமக்கு சமூக குறைபாடு. இது இப்போ ஒரு விஷயம் அதில் என்னென்னா, அரசியல்வாதிகள், பெரும் கார்ப்பரேட்டுகள், பெரும் பண வசதி படைத்தவர்கள், கல்வி தந்தைகள், இவங்கள்லாம் 60 வயசு 70 வயசு 80 வயசு 90 வயசு ஆனாலும் அவங்க சகல மரியாதையோடு இருக்காங்க, வாழ்க்கையை நல்லா அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஏழ்மையில் உள்ளவங்களோ நடுத்தர வர்க்கத்தில் உள்ளவங்களோ 50 வயசு ஆயிடுச்சா அவருக்கெல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா அப்படின்னு தூக்கி ஒதுக்கிடுறாங்க. அவங்க சொல்லி வளர்த்த பிள்ளைகளே கூட அந்த மாதிரி அப்படி ஆகிப்போகுது. இப்போது உணர்வுங்கிறது எல்லாத்துக்கும் பொது தானே. இப்போது 20 வயசில் இருந்த உணர்வு தான் 40 வயசில் இருக்கும், 40 வயசில் இருந்த உணர்வு தான் 60 வயசில் இருக்கும், 60 வயசில் உள்ள உணர்வு தான் 80 வயசில் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் வருஷங்கள் ஆக ஆக ஒரு மனிதனுக்கு கனிவு கூடிக்கிட்டு இருக்கும். அவனுக்கு அனுபவம் அதிகமாகுது, அனுபவத்தினால அவனுக்கு மனம் கனியுது. ஸோ அதையெல்லாம் நம்ம நினைக்கிறதே இல்லை. நினைக்காம தப்புன்னு ஒரு வார்த்தையில் தூக்கி போட்டுறோம், ஒரு வார்த்தையில் அவங்கள குத்தி குதறி போட்டுறோம். நிச்சயமாக இருக்கு, உனக்கு ஒன்றும் தெரியாது, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றோம். அது கூடாது, அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லா ஆத்மாவும் ஒன்று, எல்லா ஆத்மாக்களையும் நேசிக்கணும். அந்த விஷயந்தான் இதில் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு களம் ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர். இப்போ மஞ்சப்பையில் ஒரு அன்எஜுகேட்டட் அன்கல்ச்சர்டு ஒரு தாத்தா, அவர் டவுனுக்கு வர்றாரு அப்படின்னு, அதுதான் மஞ்சப்பை. இது ஒரு எஸ்எஸ்எல்சி வரைக்கும் படித்தவர், ஸ்டண்ட் மாஸ்டர். அப்போ ஸ்டண்ட் மாஸ்டர் வேட்டி கட்டிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ அவர் ஜர்க்கின் தான் போடணும், ஷூ போடணும். அப்படி தான் அவர் தொழிலே அதுதானே, அதில் தான் இருந்திருப்பார். ஸோ அப்படி. ஸோ இதெல்லாம் சும்மா இந்த கதாபாத்திரமும் இந்த கதைக்களமும் ஒரு சும்மா பேருக்கு வச்சுக்கிறதானே தவிர சொல்ல வர்ற நோக்கம் அதுதான். பெரியவங்களுக்கு அவங்க உணர்வுகளை புரிஞ்சு நடந்துக்கணும். அதுதான் படத்துடைய மெசேஜ். இப்போது படத்தில் நம்ம பார்க்கும்போது ஃபேஸ்புக்கில் இன்னும் என் ஸ்டேட்டஸ் சிங்கிள் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது உண்மையான வாழ்க்கையில் நீங்கள் ஃபேஸ்புக் ட்விட்டர்லாம் பயன்படுத்துகிறீங்களா? உங்கள் பேரில் ஒரு அக்கௌண்ட் இருக்குது ஃபேஸ்புக்கில், தொடர்ந்து பயன்படுத்துகிறீங்களா? ஃபேஸ்புக் பயன்படுத்திட்டு இருக்கேன். அதோட ரீச் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது, அதை வந்து எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஃபேஸ்புக்குங்கிறது ஒவ்வொரு தனி மனிதன் கையிலையும் ஒரு பத்திரிக்கை இருக்கிற மாதிரி அவ்வளவு சக்தி வாய்ந்த விஷயம் இது. இப்போது நான் நினச்சா மக்கள்கிட்ட ஒரு கருத்தை பரப்பணும்னு நினச்சா முதல்லாம் அந்த ஃபேஸ்புக் வர்றதுக்கு முன்னாடிலாம் பத்திரிக்கையில் இருக்கிற ஒரு பெரிய லீடிங்காக இருக்கிற ஒரு பத்திரிக்கை எங்கிட்ட பேட்டி கேட்கணும், நான் கொடுக்கணும், அப்போ தான் ரீச் ஆகும். இப்போ அப்படி இல்லை. ஒவ்வொருத்தரும் தங்கள் முகநூல் வாயிலாக அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பரப்ப முடியுது. ஸோ ஒவ்வொருத்தரும் இப்போ ஒரு பத்திரிகை ஆசிரியர் முகநூல் மூலமாக. இது மிகப்பெரிய வரப்பிரசாதம். பட் இதை சரியாக பயன்படுத்திக்கணும். சரியாக பயன்படுத்திக்கிறதுக்கு பக்குவம் வேணும். வயசு சம்மந்தம் இல்லை, வயசுக்கும் பக்குவத்துக்கும் சம்மந்தம் இல்லை. ஒரு மனுஷன் 20 வயசுலேயும் பக்குவமாயிடறான், 30லேயும் பக்குவமாயிடறான், 40லேயும் பக்குவமாயிடறான், 70ஆயும் பக்குவம் வராமல் உள்ளவனாக இருக்கான். ஸோ அது இல்லை, பக்குவம் வேணும். பக்குவம் இருந்தால் இதை மிக உயர்வாக மேன்மையாக பயன்படுத்தலாம்.
ஃபேஸ்புக் விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல விஷயம்தான். ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். அதில் நீங்களும் ஆக்டிவாக இருக்கீங்க. ஆக்டிவாக இருக்கேன். சரிங்க சார். இப்போது அடுத்து பார்த்தோன்னா, யார் படமாக இருந்தாலும், இப்போ சிவகார்த்திகேயன் படமாக இருந்தாலும், அஜித் சார் படமாக இருந்தாலும், அதில் ராஜ்கிரண் சார் இருக்கார் அப்படின்னா அதை பார்க்குறதுக்குன்னு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, நான் ஒரு கதை தேர்ந்தெடுத்தால் அந்த கதையின் மூலமாக சமுதாயத்துக்கு என்ன நல்ல விஷயம் சொல்ல வர்றோம் அப்படின்னு நினச்சி தேர்ந்தெடுக்கிறேன். அதில் என்ன இன்னொன்று பார்க்குறேன்னா, என் படத்தை குடும்பம் குட்டி புள்ள குட்டியோட வந்து சந்தோஷமாக பார்த்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வயசு பொண்ணு கூட்டிகிட்டு வர்றாங்க, ஒரு தாய் தாப்பேன், அவங்க முகம் சுளிக்கிற மாதிரியோ, ஐயோ ஏன்டா அந்த படத்துக்கு இந்த பிள்ளைய கூப்பிட்டு வந்தோங்கிற மாதிரியோ இருந்துடக்கூடாது. அந்த மாதிரி விஷயங்கள் படத்தில் எங்கேயும் வரக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப குறியாக இருக்கிறேன். அப்போது முழு கதை மற்றவங்களுக்குள்ள அந்த பகுதி எல்லாத்தையும் நான் கேட்டுருவேன். முழு கதையும் கேட்டு, பெரிய ஹீரோவாக இருந்தாலும் சரி, சின்ன ஹீரோவாக இருந்தாலும் சரி, புதுமுகமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் முழு கதையும் கேட்டு, முழு கதையிலையும் எந்த சிக்கல் பிக்கலும் இல்லை அப்படின்னா தான் நான் கதையை ஒத்துக்கிறேன். அதில் தான் தெளிவாக தெரியுது. இத்தனை வருடங்களில் அவசர அவசரமாக படம் பண்ணாமல் இந்த அளவு தேர்ந்தெடுத்து தான். அவசரம் படம் 100 படம் பண்ணியிருக்கலாம். ஆமாம், கண்டிப்பாக. அது வேஸ்ட்டு. நம்ம என்ன சொல்ல வர்றோம்? ஏன்னா இப்போ 22 படம் பண்ணி இப்போ 23வது படம் பவர் பாண்டி, 23 படத்தில் 100 படம் பண்ண பேரும் புகழும் இறைவன் கொடுத்துருக்காங்கல்ல. வேறு என்ன வேணும்? இப்போது அடுத்து கிரீடம் படத்தில் வந்து இப்போது அஜித்தும் நீங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அழகான தந்தை மகன் கேரக்டரு. பார்க்குறவங்களுக்கே இப்படி ஒரு அப்பா இருக்க மாட்டாரா, இப்படி ஒரு பையன் இருக்க மாட்டாரா அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அது மலையாளத்துலேருந்து எடுக்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் 2 பேரும் அதை பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ பொதுவாகவே சீனியர் ஆக்டர்ஸ் எல்லாருமே அஜித் கூட நடிச்சிருந்தாங்கனாவே அஜித் சாரோட மரியாதை இதை பற்றிலாம் வந்து சொல்லுவாங்க. ஜூனியர்ஸ் நடிச்சிருந்தா அவர் மோட்டிவேட் பண்ணுறாரு அப்படின்றத பற்றிலாம் ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி எதுவும் உணர்ந்தீங்களா சார் ஸ்பெஷலாக அவர் கூட நடித்த போது? அதாவது கடுமையான உழைப்பாளி நான் உணர்ந்தது. மனிதர்களை மதிக்க தெரிஞ்சவர். அது பாரபட்சம் இல்லாமல், அதாவது பெரிய ஆர்டிஸ்ட்டு, இவங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, இந்த மாதிரி பாரபட்சமே இல்லை. யாராக இருந்தாலும் சரி, எல்லோரும் ஒன்று, அவங்கள மதிக்கணும் அப்படின்னு உணர்வு உள்ள ஆள். இப்போ கிரீடம் பண்ணும்போது அந்த டைமில் அவருக்கு அது இடுப்பு போனெல்லாம் பிரச்சனை. அவரால் சேரில் உட்கார முடியாது. சேரில் ஒரு 5 நிமிஷம் சேரில் 5 நிமிஷம் உட்கார முடியாது. அப்படின்னு நடந்துக்கிட்டு தான் இருக்கணும். நடந்துக்கிட்டு இருந்தாலும் வலிக்கும். இவ்வளோ இருக்குது. என்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுத்துக்க முடியல. அப்போ நான் என்ன சொன்னேன், தம்பி ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் பண்ணலாமே, ப்ரொடியூசர்கிட்ட சொல்லிடலாமே, இவ்வளோ ஏன் நீங்கள் இவ்வளோ வருத்திக்கணும், கஷ்டமாக இருக்குல்ல அப்படின்னு சொன்னேன். அப்போ என்ன சொன்னார், சார் தேங்க்யூ ஸோ மச், பட் ஒரு விஷயம் சார், பாலாஜி சார் பெரிய ப்ரொடியூசரு, அவங்க நம்பி நம்மளை கூப்பிட்ருக்காங்க, அவங்க மனசு நோகிற மாதிரி நம்ம நடந்துடக்கூடாது, நமக்கு இருக்கிற பிரச்சனை நமக்கு தெரியும், அதை நம்ம சொல்லி அவங்க எந்த வகையிலையும் வருத்தப்பட வச்சிடக்கூடாது, எந்த வகையிலும் அவங்க நஷ்டப்பட வச்சிடக்கூடாது அப்படின்னு எடுத்து சொன்னார். அதுதான் என் மனசில் அவருக்கு ரொம்ப பெரிய இடம் விழுந்துருச்சு. இன்னமும் அதுக்கப்புறம் சந்திச்சிருக்கீங்களா? அதுக்கப்புறம் அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு தடவை கேஷுவலாக சந்திச்சிட்டோம். ஆனால் பொதுவாக என்னுடைய பாலிசி என்னென்னா, ஒரு படத்தில் ஒர்க் பண்ணுறோம், அப்போ பார்க்குறோம், பேசிக்கிறோம், சரி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் தொடர்ந்து தொடர்பு கொள்றதோ போகிறதோ வர்றதோ அந்த பழக்கம் இல்லை நம்மள்கிட்ட. சினிமா நட்புகளே அதிகம் கிடையாது. எந்த நட்பும் கிடையாது. இது வந்து இந்த வயதானதப்போ வந்ததா இல்லை முன்னாடியே சினிமாவில் இருந்தப்பே நீங்கள் அந்த மாதிரி தான் இருந்தீங்க? இல்லை, எனக்கு நான் ரொம்ப ஏழ்மையிலேருந்து வந்தவன், கஷ்டப்பட்டு வந்தவன். அதனால் என்னுடைய நேரங்களை நான் ரிக்ரியேஷனில் பீச்சு, பார்க்கு, எங்கே சுற்றுறது, போகிறது, வர்றது, ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படிலாம் பண்ணிக்கிட்டதே இல்லை. ஒருவேளை பணக்கார குடும்பத்தில் பிறந்திருந்தால் அப்படிலாம் வந்திருக்கணும்னு நம்ம தெரியாது. ஏழ்மையில் பிறந்து வளர்ந்ததுனால என்னுடைய தொழில் நான் முன்னேறணும், அதுவே என்னுடைய முழு நேர குறிக்கோளாக இருந்ததுனால எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. ஸோ அப்படின்னா என்னுடைய உழைப்பு முழுமையும் என்னுடைய எதிர்காலத்துக்கு பயன்படணும் அப்படி கடுமையாக உழைச்சதுனால தான் இறைவனால் இந்த அளவுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம பேசும்போதே
இறைவனை பற்றி அடிக்கடி நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க. அது மாதிரி உங்களுடைய இறை பக்தின்றது மக்களுக்கு உங்களை ரொம்ப நாளாக கவனிச்சிட்டு இருக்கவங்களுக்கு தெரிகிற ஒரு விஷயந்தான். அப்போது பிறப்பால் வந்து நீங்கள் ஒரு இஸ்லாமியர். இப்போ இஸ்லாமியர்ன்றது படங்களை மட்டும் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா இப்போ அரண்மனை கிளியில் வர அந்த அம்மன் பாட்டு வந்து இன்னைக்கு வரைக்கும் இதாக இருக்குது. அது மாதிரி அந்த கடவுள் சார்ந்த விஷயங்கள் வந்து ரொம்ப கிராமத்தில் எப்படி இருக்குன்றதை வச்சுருப்பீங்க. இப்போது நீங்கள் வந்து இப்போது இந்த பக்தர் இதாக இருக்கீங்க. இப்போது இறை பக்தி அப்படின்றது உங்களுக்கு எந்த வகையில் சக்தி தருது? அதாவது இந்த பிரபஞ்சம் அத்தனையும் படைச்சது ஒரே பரம்பொருள் தான். அது கடவுள்னு இந்துக்கள் அழைச்சாலும் சரி, காடுன்னு வெளிநாட்டினர் ஆங்கிலத்தில் அழைச்சாலும் சரி, பகவான் ஹிந்தி பேசுகிறவங்க அழைச்சாலும் சரி, அரபு மொழியில் அல்லான்னு கூப்பிட்டாலும் சரி, எப்படி கூப்பிட்டாலும் சரி, படைச்சது ஒன்று தான். படைச்சவன் ஒருத்தன் தான். அதுதான் பரம்பொருள், ஆதியும் அந்தமும் இல்லாதவன். ஸோ அதனால் அதில் எனக்கு ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். ஏன்னா ஒரு உண்மையான இஸ்லாமியனுக்கு மதங்களை கடந்த பார்வை இருக்கணும். மனிதநேயம் மட்டுமே நிலையானது. மனித நேயத்தை மட்டுமே இறைவன் விரும்புகிறான். அதில் நான் ரொம்ப உறுதியாக இருக்கிறேன். அதனால் எனக்கு இந்த பாகுபாடெலாம் ஒன்றும் கிடையாது. மத பாகுபாடுகள் கிடையாது. இது பார்த்தாவே தெரியுது எல்லா விதத்துலேயும். இப்போது இறைபக்தி அடுத்து உங்களோட பர்சனல் சைடுக்கு வரும்போது இன்னொரு விஷயம் வந்து எல்லாரும் ரொம்ப பிடிச்சது உங்கள் இதில். அதாவது ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, வேஷ்டின்னாவே ராஜ்கிரண் அப்படி ஞாபகம் வருவார். வேஷ்டி விளம்பரத்தில் நீங்கள் நடிக்காததுக்கு காரணமும் சொல்லியிருந்தீங்க. அது வந்து இளைஞர்கள் எல்லாமே ரொம்ப விருப்பப்பட்டாங்க. இப்போது அந்த முடிவு தான் இன்னும் தொடருதா? அது வந்து எதனால் ஏற்பட்ட முடிவு? இல்லை, பொதுவாகவே எனக்கு எந்த விளம்பரத்துலையும் நடிக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா ஒரு ப்ராடக்டை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாது. அவங்க நம்ம பாப்புலராக இருக்கோங்கிறதுக்காக வந்து நமக்கு கோடிக்கணக்காக பணம் தர்றோம் நடிகன்னு கேட்குறாங்க. அந்த ப்ராடக்டை பற்றி எனக்கு என்ன தெரியும்? நல்லதா கெட்டதா ஒன்றுமே தெரியாதுல்ல. அப்போ என் படத்தை பார்த்து ரசிக்கிறவங்க எவ்வளவோ மக்கள் பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்க. ஸோ இவர் சொன்னால் சரியாக இருக்கும்னு நம்புகிறாங்க. அந்த நம்பகத்தன்மையை நான் பணமாக்குறது எந்த வகையில் நியாயம்? ஸோ அதனால் எனக்கு பிடிக்காது. அது வந்து அப்போது கொள்கை சார்ந்தது தான். தனியாக வந்து நீங்கள் அடிக்கடி அதாவது சில பேர் வந்து அந்த முடிவை எப்படி எடுத்திருப்பாங்கன்னா, அடிக்கடி ரசிகர்கள் முன்னாடி தோன்ற விரும்பலை அப்படின்னு எடுத்திருப்பாங்க. அப்படி இல்லை, எனக்கு அது இல்லை காரணம். எனக்கு என் தொழில் நடிப்பது. அந்த நடிப்புல என்னென்னா எல்லாத்தையும் நடிக்கிறதா இருந்தால் நான் 100 படம் நடிச்சிருப்பேனே. அப்படி இல்லை, சமுதாயத்துக்கு என்ன கருத்து சொல்ல போகிறோம், என்ன நல்ல விஷயம் சொல்ல போகிறோம், இதனால் என்ன மாற்றம் வரும், அப்படி பார்த்து பார்த்து பண்ணுறோம். அதுலேயும் நான் நினைக்கிற 100% அச்சீவ் பண்ண முடியாது. 5% 10% அச்சீவ் பண்ணாலும் பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். இதில் காசுக்காக என்ன வேணாலும் செய்கிறதுங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. பணம் கிடைக்கிதுங்கிறதுக்காக ஏதோ ஒன்றுமில்லா ஒரு டூப்ளிகேட் கம்பெனியோட விளம்பரத்தை ஹாய் ஹே பாருங்கள்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. அதெல்லாம் மக்களை ஏமாத்துறது என்னுடைய கருத்து அது. ஸோ ஒவ்வொரு விளம்பரத்தில் நடிக்கிறவங்க அவங்க என்ன கருத்தில் நடிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க நியாயம் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு ஒரு நியாயம் வச்சுருப்பாங்க அவங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது வேண்டாம்னு நினைக்கிறேன். மேலே ரொம்ப நல்ல விஷயம். அதாவது ரசிகர்கள் மேலே இவ்வளோ அக்கறை, ரசிகர்கள்ன்றத விட பொதுமக்கள் பார்க்குறவங்க அதை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுது. இது பெரிய விஷயம் சார். இப்போது படத்துலேயே வந்து நீங்கள் வந்து கருத்து சொல்லணும், அதாவது ஒவ்வொரு படத்துலையும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்லணும்னு அப்படின்னு நினச்சி தான் வந்து பண்ணியிருக்கீங்க. சொந்த வாழ்வுலையும் இப்போது சொன்ன கருத்தெல்லாம் வந்து ரொம்ப நல்ல விஷயம். இதை தாண்டி இப்போ உள்ள இளைஞர்களுக்காகட்டும் இல்லை பொதுமக்களுக்காகட்டும் நீங்கள் ஒரு நல்ல விஷயம், அதாவது நடிகராக இல்லாமல் ஒரு அனுபவம் உள்ள பெரியவராக என்ன விஷயம் சொல்ல விரும்புகிறீங்க? மனித நேயத்தை தான் சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொருத்தரும் மனித நேயம் உள்ளவங்களாக இருக்கணும். அப்படி இருந்தால் இந்த நாடு, இந்த சமுதாயம் அமைதி பூங்காவாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா மனிதனாக பிறந்து பல கடவுள்கள், பல தெய்வங்கள், பலரையும் கும்பிட்றாங்க. எல்லாமே என்ன காரணம்? எதுக்காக? மன அமைதியாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக தானே, இல்லையா? அதுக்காக தானே எல்லாம். ஒருத்தருக்கு நேசிக்க ஆரம்பித்தா, ஒருத்தர் திரும்ப அந்த மனிதாபிமானம் வைக்க ஆரம்பித்தாலே அது கிடைக்குமே.
அந்த மனிதாபிமானம் இல்லாமல் நடக்கிறதுனால தானே குழப்பங்களே. ஸோ மனிதாபிமானம் உள்ளவங்களாக இருந்தால் இப்போ எங்கிட்டேருந்து அது உங்கள்கிட்ட பரவும், உங்கள்கிட்ட இருந்து அவங்களுக்கு பரவும், அவங்கள்ட்ட இருந்து அவங்களுக்கு பரவும், இப்படியே உலகம் பூரா மனிதாபிமானம் பரவுனா உலகம் அமைதியாகிடும். ரொம்ப உண்மையான விஷயம் சார். அதாவது ஒரு நடிகர் ராஜ்கிரனை நாங்கள் சந்திக்க வந்தோம். உண்மையிலேயே ஒரு பெரிய மனிதர் ராஜ்கிரனை வந்து இப்போ சந்தித்த நிறைவு எங்களுக்கு இருக்குது. ரொம்ப நன்றி சார். நன்றி. Subscribe N Studio.